நிச்சயமாக. அதாவது மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் செல்ல வேண்டும். அதுவும் இன்றிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இன்னிலிருந்து ஆம்னி பேருந்துகளை வந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்க வேண்டும் என அரசு திட்டவட்டமாக கூறிவிட்டது. தங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? இப்போ கிட்டத்தட்ட ஆம்னி பேருந்துகள் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து மினிமம் 30 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 90 டேஸ் வரை அட்வான்ஸ் புக்கிங் நடைபெறுது. கிட்டத்தட்ட 22/1/2024 அன்று வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. ஆம்னி பேருந்துகளை வந்து 24 மாலையிலேருந்து கிளாம்பாக்கத்தெல்லாம் இயக்கணும்னு சொல்கிறார். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தொடர் விடுமுறை தொடர்ந்து இன்னையிலேருந்து 4 நாள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கிட்டத்தட்ட 65,000 பயணிகள் புக் பண்ணியிருக்காங்க. இந்த 4 நாட்களில் 2 லட்சம் பயணிகள் வந்து தமிழகத்தின் தென்பகுதி செல்ல டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட் முன்பதிவு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்பேடில் 35,000 டிக்கெட்டு, கிளாம்பாக்கத்தில் 1,100 டிக்கெட், அதே மாதிரி சென்னையின் இதர பதிகளுக்கு இந்த டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருக்கும் போது இப்போ எப்படி பயணிகள் வந்து மாறி வருவாங்க? இது வந்து இப்போ எங்களுக்கு ஒன்று கஷ்டங்கிறது அடுத்த பிரச்சனை. இந்த பயணிகளை வந்து இப்போ இந்த அரசு வந்து 2 நாளில் உடனே மாற்றுறதுனால மிகவும் பாதிக்கப்படுவது பயணிகளும் பொதுமக்கள் தான். இந்த அரசு வந்து உடனே கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் இந்த உத்தரவை 2 நாள் நோட்டீஸில் பண்ணுறாங்கன்னு தெரியலை. மக்கள் மேலே அரசுக்கு வந்து உண்மையிலே மக்கள் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்கன்னா அந்த அரசு வந்து இந்த உத்தரவை வந்து மறுபரிசீலனை பண்ணி பேருந்துகளை வந்து எப்போதும் போல் இயக்கிறதுக்கு அனுமதிக்கணும். இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 144 பேருந்துகள் நிறுத்துறதுக்கு தான், ஆம்னி பேருந்து நிறுத்துறதுக்கு தான் இடம் இருக்குது. நாங்கள் வந்து சாதாரண நாட்களில் 850 பேருந்துகளும், வார இறுதி நாட்களில் 1250 பேருந்துகளும், விழா காலங்களில் 1600 பேருந்துகள் இயக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ 144 பேருந்து நிறுத்த இடத்துல எப்படி நாங்கள் 1000 பேருந்துகளை நிறுத்திவிடும்? இப்போ கோயம்பேடில் வந்து 50 டிராவல்ஸ் அலுவலகங்களுக்கு 400 பேருந்துகள் நிறுத்தலாம். அங்கே எங்களுக்கு இன்னும் ஒரு அலுவலகம் கூட கொடுக்கல. இப்போ பஸ் நிறுத்துறது 144 எப்படி இயக்க முடியும்? நாங்கள் ஒன்றும் இயக்கக்கூடாதுன்னு சொல்ல, எங்கே போய் நிறுத்துவ வாகனங்கள்? இதை வந்து நாங்கள் ஒரு 3 மாத காலமாக நாங்கள் அரசுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். எந்த சிஎம்டி அதிகாரி வந்துங்க இங்கே நிறுத்திங்க, உங்களுக்கு இந்த வசதி தரணும் யாரும் பேச மாட்டேன். இந்த உத்தரவு கூட எங்களுக்கு யாரும் நேராக கொடுக்கல. ஒரு கலந்தாலோசனை பண்ண இது வந்து எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. ஊடகங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். முழுமையான பணிகள் வந்து தரப்புல சொல்றாங்க. சிஎம்டி தரப்புலையும் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரவும் தயாராக இருக்குன்னு சொல்றாங்க. அங்க என்ன விதமான குறைபாடுகள் மேலும் உங்களுக்கு அங்கே போக காரணம் என்ன? இப்போ வந்து 140 இவர் ஆணையர் வந்து 22/1/2024 ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சுற்றறிக்கை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதில் ஆணையர் என்ன சொல்றார்? 144 ஆம்னி பேருந்து நிறுத்த இடம் தான் அங்கே உள்ளது. நம்ம அதிகபட்சம் வந்தீங்கன்னா சுற்றி பஸ் ஸ்டாண்டில் சுற்றி 250 பேருந்துகளும் நிறுத்தலாங்கிறாரு. நாங்கள் தினசரி 1000 பேருந்துகள் கிட்ட ஓட்டுறோம். இது எப்படி பேருந்துகள் நிறுத்துவோம்? அதுதான் நாங்கள் கேட்குறோம். இந்த பேருந்துகளை எங்கே நிறுத்த வசதி இருக்குது அதை சொல்லுங்கள். நாங்கள் இப்போ கேட்கல, கடந்த 3 மாதமாக கேட்டு எங்கே நிறுத்த வசதி சொல்லுங்கள் சொல்லி அதிகாரிகள் இருக்கான். அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தை பண்ண மாட்டேன். ஆம்னி பேருந்துகளுக்காக அங்கே கிளாம்பாக்கம் பேருந்து அருகில் வந்து முடிச்சூரில் வரதராஜபுரத்தில் ஒரு 5 ஏக்கரில் இடம் டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடம் சுச்சுவேஷன் பார்த்துருப்பீங்க. இடம் இன்னும் மண்ணாத்தான் இருக்குது, ஒரு கமாக்கில் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு குறைந்தளவு 6 மாத கால அவகாசம். இதெல்லாம் அரசு எங்களை கூட்டி பேச்சுவார்த்தை பண்ணி இதை வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து கிட்டத்தட்ட இப்போ சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூரை பொறுத்தவரைன்னா அரசு பேருந்து 20 பேருந்துகள் இருக்குது. நாங்கள் 150 பேருந்து கேட்குறோம். கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து தமிழகத்தின் பிறப்பகுதிகளுக்கு கொண்டு போகிறது 80% பயணிகளை நாங்கள் தான் ஆம்னி பேருந்துகள் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து அரசு வந்து உடனடியாக கவனம் செலுத்தி இதை வந்து உடனே இந்த பிரச்சனையை தீர்வாங்கணும்.